ஹாய் ஹலோ காய்ஸ், இது நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழன். சுனிதா வில்லியம்ஸ்க்கு விண்வெளியில் ஆபத்தா? சுனிதா வில்லியம்ஸும் பச் வில்மரும் எப்போ தான் பூமிக்கு திரும்புவாங்க? இந்த இஷ்யூவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த ஜூன் 5, 2024 அட்லஸ் 5 ராக்கெட் மூலியமாக போயிங் ஸ்டார்லைனரில் சுனிதா வில்லியம்ஸும் பச் வில்மரும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணிக்கிறாங்க. இவங்க சர்வதேச விண்வெளி மையம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணுறாங்க. அங்கே தொடர்ந்து 10 நாளைக்கு ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. 10 நாள் ரிசர்ச் பண்ணி முடித்த பிறகு நாசா சொன்ன மாதிரியே பச் வில்மரும் சுனிதா வில்லியம்ஸும் ஜூன் 14 பூமிக்கு திரும்பணும். ஆனால் திரும்பலை. வெறும் 10 நாள் மட்டுமே பிளான் பண்ண இந்த ஒரு மிஷின் கிட்டத்தட்ட 8 வாரம், அதாவது 2 மாதம் தொடர்ந்து நீட்டிச்சிட்ருக்கு. இதுக்கு மெயினாக இவங்க சொல்கிற காரணங்கள், இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் ஈலியம் லீக்ஸ் அண்ட் த்ரஸ்டர்ஸ் ஃபெயில் ஆகிறது தான் ஒரு மெயினான இஷ்யூவாக சொல்கிறாங்க. இவங்க பூமிக்கு திரும்பலான்னு வரும்போது ஸ்பேஸ் கிராஃப்டில் சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. முக்கியமாக ஈலியம் கேஸ் லீக் ஆகிறத கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் பொருத்தப்பட்டிருக்கிற த்ரஸ்டர்ஸ் சரியாக வேலை செய்யலை அப்படின்றதையும் கவனிக்கிறாங்க. இந்த ஈலியம் கேஸ் லீக் ஆகிறதுனாலையும் த்ரஸ்டர்ஸ் சரியாக வேலை செய்யாததுனாலையும் இது தொடர்ந்து இவங்க பூமிக்கு திரும்புதுன்றது தாமதிக்கப்பட்டு வந்தது. நாசா என்னதான் இதெல்லாம் சுனிதா வில்லியம்ஸும் பச் வில்மரும் இந்த ஒரு இஷ்யூஸை சரி பண்ணிட்டு பூமிக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொன்னாலுமே இப்போ வரைக்கும் அவங்க பூமிக்கு திரும்பாதது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. போயிங் கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம் வைஸ் பிரசிடெண்ட்டும் மேனேஜருமான மார்க் நாப்பி, இதெல்லாம் வெறும் மைனர் இஷ்யூ தான், இதை நாங்கள் சரி செஞ்சு அவங்கள பூமிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இப்போ வரைக்கும் அவங்க பூமிக்கு திரும்பாதது போயிங் ஸ்டார்லைனர் ப்ரோக்ராமுடைய எபிலிட்டியை கேள்விக்குறியாக்குது. இப்போ வரைக்கும் போயிங் ஸ்டார்லைனரில் இந்த 2 மேஜர் இஷ்யூ தான். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஈலியம் கேஸ் லீக் ஆகிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபெயிலிங் த்ரஸ்டர்ஸ். இந்த த்ரஸ்டர்ஸ் சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறது. என்ன தான் இந்த 2 இஷ்யூ மட்டும் இருந்தாலுமே நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது அப்படின்னு வெறும் 10 நாள் பிளான் பண்ணப்பட்ட இந்த ஒரு மிஷின் இப்போது 2 மாதத்தையும் கடந்து அவங்க 2 பேரும் விண்வெளியில் தான் இப்போ வரைக்கும் தங்கிட்டு இருக்கிறாங்க. இது 2மே வெறும் சின்ன இஷ்யூ தானே, அப்புறம் ஏன் அவங்க இன்னும் பூமிக்கு திரும்பலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த 2 சின்ன விஷயம் அப்படின்றத நம்ம என்னென்னு அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஈலியம் லீக்ஸ். இப்போ இந்த ஈலியம் கேஸ் லீக் ஆகிறது ஓரளவுக்கு தடுத்திருந்தாலுமே அது இன்னும் சில பகுதியில் லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நாசா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் அதையும் சரி செஞ்சுருவாங்கன்னு வச்சுக்கோமே. அதை விட ஒரு முக்கியமான இஷ்யூவாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த த்ரஸ்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சரியாக வேலை செய்யலை. இந்த த்ரஸ்டர்னால் என்னப்பா, அதை முதல்ல சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, த்ரஸ்டர்னால் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பைக்குக்கு எப்படி ஸ்டியரிங்கோ, காருக்கு எப்படி ஸ்டியரிங்கோ, அந்த ஸ்டியரிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், காரையோ பைக்கையோ லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்ப உதவுதில்ல, அதே மாதிரி தான் ராக்கெட்டு பல ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு இந்த த்ரஸ்டர். இந்த த்ரஸ்டரை வச்சு தான் லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்புவாங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை. ஸோ அப்படி திருப்பின பிறகு இன்ஜினை ஆன் பண்ணி பூமியை நோக்கி அவங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ரீஎன்டர் பண்ணுவாங்க. அப்போது இந்த த்ரஸ்டருன்றது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த த்ரஸ்டரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது அந்த மிஷினையே பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு த்ரஸ்டரில் தான் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால இதை சரி பண்ண தான் நாசாவும் போயிங் ஸ்டார்லைனரும் தடுமாறிட்டு வராங்க. இந்த த்ரஸ்டருடைய உதவியை வச்சு தான் ராக்கெட்டுடைய இன்ஜினுக்கு இனிஷியல் பர்ன் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் இவங்க அர்த்துக்குள்ளே என்டர் ஆகுவாங்க. நாசாவுடைய கிரவுண்ட் டீம் பார்த்திங்கன்னா போயிங் ஸ்டார்லைனருடைய மாடல் இன்ஜினை த்ரஸ்டரை ஒயிட் சாண்ட் நியூ மெக்சிகோவில் ஒரு டெஸ்ட் ஸ்டாண்டில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துருக்குன்னு நாசா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நாசாவும் ஸ்பேஸ் கிராஃப்டுடைய த்ரஸ்டர்ஸை, அதாவது ஸ்பேஸ்லேயே ஸ்பேஸ் கிராஃப்டுடைய த்ரஸ்டர்ஸை செக் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. அந்த ரிசல்ட்டை வச்சு நாங்கள் மேலும் இதை ரிசர்ச் பண்ணி இதனுடைய முழு இஷ்யூவை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு நாசா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்ட பிறகு அதுக்கான சொல்யூஷனும் சீக்கிரமாக கொடுத்து இவங்கள பூமிக்கு திரும்புகிற வழியை நாங்கள் பார்க்க வைப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸு பூமியை விட்டு போய் விண்வெளியில் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் தங்கியிருக்கிறாங்க. இதில் இவங்களுடைய ஹெல்த்துன்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா விண்வெளியை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு கிராவிட்டி கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு பலவிதமான ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய ஹெல்த் எந்த வகையில் கேள்விக்குறியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எலும்புகள்ன்றது வீக்கமடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க ரொம்ப நாள் விண்வெளியில் இருந்தாங்கன்னா. ஸோ ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட வெறும் 10 நாள் தான் பிளான் பண்ணி போயிருக்காங்க விண்வெளிக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அப்படின்றபோது அந்த பிளானை விட
இவங்க வந்து எக்ஸீடாக போனதுனால அந்த பிளான் படி அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹெல்த் செக்கப் இதெல்லாம் கரெக்டாக அவங்க வந்து மெடிசன் இதெல்லாம் கரெக்டாக அளவாக எடுத்துகிட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ இது 2 மாதங்கள் நீட்டிக்கவும் எங்களோட ஹெல்த்துன்றதும் உண்மையிலே கேள்விக்குறி ஆயிருக்கு. அதை நம்ம இங்கே வந்து கவனிக்கணும். இப்போ இவங்க பூமிக்கு வர என்ன தான் வழி? சப்போஸ் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் திரும்பி வந்து ஆன் ஆகல, மறுபடியும் பல டெக்னிக்கல் இஷ்யூவ குடுக்குதுன்னா, அப்போ இவங்க பூமிக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. மறுபடியும் இங்கேருந்து ஒரு ராக்கெட்ட சர்வதேச விண்வெளி மையத்துக்கு 1 மாதத்துக்குள்ளேயே இல்ல சீக்கிரமாவோ அந்த ராக்கெட்ட உருவாக்கி, ஒரு புது க்ரூ மாடியூல வந்து இவங்க அனுப்பி, அந்த சுனிதா வில்லியம்ஸையும், பட்ச் வில்மரையும் பூமிக்கு சேஃபா கொண்டு வர முடியும். அதற்கான டெக்னாலஜியும் நாசா கிட்ட இருக்கு. சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா, இப்ப சர்வதேச விண்வெளி மையத்தில ஸ்பேஸ் எக்ஸ் உடைய க்ரூ டிராகன் மாடியூல், அதாவது விண்வெளி வீரர்கள பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாடியூல் பார்த்தீங்கன்னா, தற்போது சர்வதேச விண்வெளி மையத்தில ஒண்ணு ஆல்ரெடி டாக் பண்ணி இருக்கு. ஸோ அது மூலியமாவும் இவங்க பூமிக்கு திரும்பி வர முடியும். அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் வரை உட்கார முடியும் தாராளமா. ஸோ அது மூலியமாவும் இவங்கள பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சில விண்வெளி விஞ்ஞானிகள் வந்து நாசா கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வராங்க. சப்போஸ் இந்த போயிங் ஸ்டார்ன்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் சரியா வேலை செய்யாம போகுது அப்படின்ற பட்சத்தில 50-50 சான்ஸ் இருக்குதுங்க. ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமா இவங்க பூமிக்கு திரும்பி கொண்டு வரப்படுவது என்பது. அப்படி ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமா இவங்க கொண்டு வரப்பட்டுட்டாங்க அப்படின்னா, அது போயிங் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாவே கருதப்படுது. ஸோ, அதனால இவங்கள போயிங் ஸ்டார்லைனர் மூலியமாவே திருப்பி பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போயிங் கம்பெனி வந்து பார்த்துட்ருக்காங்க நாசாவோட சேர்ந்து. ஸோ, இதுதாங்க இன்னைக்கான வீடியோ. இந்த இஷ்யூவ பத்தி நீங்க அப்டேட்டா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.